சுகருக்கு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. சர்க்கரைக்கு சர்க்கரை மாத்திரை மட்டும் சர்க்கரையை குறைச்சிருமா? சர்க்கரைக்கு அருகம்புல் ஜூஸ், ஆவாரம்பூ, சர்க்கரை கொல்லி பவுடர் இந்த மாதிரி சாப்பிட்டாலே சர்க்கரை கட்டுப்பாட்டில் வந்துருமா? சர்க்கரை ஒரு சைலண்ட் கில்லர், அதாவது அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. இதனால தான் பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரைக்கு மாத்திரையே சாப்பிட்றது இல்லை. ஆனால் சர்க்கரைனால பிரச்சனை வந்த பின்னாடி தான் அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வராம தடுக்கணும்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதுக்கு மாத்திரை மருந்து மட்டும் பத்தாது, உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். சர்க்கரை மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன மாதிரி மாற்றம் செய்யணும்? காய்கறிகள் சாப்பிடலாம், அசைவ உணவுகள் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். சர்க்கரை மக்களுக்கு மிக முக்கியமான வீடியோ, அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தருடைய பதிவை பார்ப்போம். ஜூன் மாதம் எனக்கு காலில் புண்ணு இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் சொன்னபடி எல்லாரும் சரியாக ஃபாலோ பண்ணேன். இப்போ சுகர் கண்ட்ரோலில் இருக்கு, புண்ணு ஆறிடுச்சு. நான் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிறேன். நன்றி டாக்டர். நம்ம சேனல் சர்க்கரை மக்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி பதிவுகள் மூலம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமது தமிழ் சமூகத்திற்கு சர்க்கரையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கிடைக்கட்டும், நமது தமிழ் சமூகம் மேம்படட்டும் அப்படின்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதை பார்க்குற மக்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுக்குறாங்க. உங்கள் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் எப்போதும். எங்கள் சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு 45 வயசுக்காரரை அவங்க மனைவி கூட்டிட்டு வந்தாங்க. வந்தப்ப என்கிட்ட சொன்னது, சார் இவருக்கு 3 வருஷமா சர்க்கரை இருக்கு, 3 வருஷமா எதையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் சர்க்கரையெல்லாம் பரிசோதனை பண்ணி மாத்திரை வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டாரு, அப்புறம் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆவாரம்பூ சாப்பிட்றேன், சர்க்கரை கொல்லி பவுடர் சாப்பிட்றேன், வெந்தயம் சாப்பிட்றேன், சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. அப்புறம் அதையும் விட்டுட்டாரு. அப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாரு. அது ஒரு 3 மாசம் கழிச்சு அதை விட்டுட்டு பேலியோ டயட் பக்கம் போயிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆல்கஹால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு. இதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் சர்க்கரை இருந்து காலில் புண்ணு ஒரு விரலை எடுத்திருக்கிறோம். இவருக்கும் அந்த மாதிரி வந்துருமோன்னு பயத்தில் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சார், எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. சர்க்கரை நோயினால அவர் உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். ஒரு சர்க்கரை மக்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல கால் புண்ணு இருக்கிறதுனால அவரை அட்மிஷன் போட்டோம். மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நைட்டு ஓபியெல்லாம் முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போய் அவர் கூட உட்காந்து பேசினேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி மாத்திரைகளை நிறுத்துறீங்க, ஆல்கஹால் எதுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னது, சார் எனக்கு 42 வயசுலேயே சர்க்கரை வந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கெல்லாம் 55 வயசில் தான் வந்தது, இந்த சின்ன வயசுலேயே வந்ததுனால எனக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் வந்துருச்சு, தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பிரச்சனைலாம் வரும்ல சார் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் சொன்னார். அப்போ அவருக்கு நான் சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கு சர்க்கரை வர்றப்ப 55 வயசு, இப்போ அம்மாவோட வயசு 67, நல்லா தான் இருக்காங்க, ப்ராப்பராக மாத்திரை சாப்பிட்றாங்க, சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த மாதிரி தான் சர்க்கரையை ப்ராப்பராக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா 100 வயசு கூட வாழ முடியும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையாக சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த 85-90 வயசு பேஷண்ட்டையும் அவர்கிட்ட காட்ட சொன்னேன். அவர் அவங்கள சந்தித்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநிலையில் மாற்றம் வந்துச்சு. இப்போ அவருடைய உடலில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் பட்டியலாக சொல்கிறேன். வெறுவயிற்றில், அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 260, உணவுக்கு பின் அவருடைய சர்க்கரையோட அளவு 345, HbA1c அதாவது 3 மாச ஆவரேஜ் சர்க்கரை 11.4, கிரியேட்டனின் 1.6. இது போக காலில் ஒரு புண்ணு இருக்கு. இதெல்லாம் அவருடைய பிரச்சனைகள். நீங்க சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களா, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்களா, 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது டாக்டரை பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் பட்டியலாக சொல்றேன். டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை சாப்பிடவே இல்லை, சோசியல் மீடியாவை பார்த்துட்டு அவராகவே சர்க்கரை கொல்லி பவுடர், ஆவாரம்பூ, வெந்தயம்,
அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சோஷியல் மீடியா பார்க்கறது தவறு இல்லை, அதுல சொல்லப்படுற தகவல் சரிதானா அப்படிங்கிறத பார்த்து உங்க உடம்புக்கு எது தேவை அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தாரு, பாலியோ டயட் பக்கம் போனாரு, அதையும் முறையா ஃபாலோ பண்ணல. சுகர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவர் மானிட்டர் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒரு ரேண்டம் பிளட் சுகர் பார்த்துட்டு அதுல குறைவா இருக்கு அப்படின்றத வச்சு அவரா சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. ரெண்டாவது, அவர் உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. நைட்ல ஹெவி ஃபுட்டு, புரோட்டா, சிக்கன் இந்த மாதிரி ரெகுலரா சாப்பிட்றாரு. எல்லாம் தாண்டி இப்ப சமீப காலமா ஆல்கஹால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு புரிய வச்சோம். சக்கரை வந்துருச்சுங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, அதுகளோட எதிர்காலத்தை நம்ம பார்க்கணும். நீங்க மலையில ஏறி குதிங்க அப்படின்னு நான் சொல்லலை. மாத்திரை சாப்பிடுங்க, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சர்க்கரையை பரிசோதனை பண்ணுங்க, ஓரளவுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிங்க, இது போதும், உங்களை 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 3 நாள் மட்டும் அவர் அட்மிஷன் போட்டோம். அந்த புண்ணு மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்கு மருந்துகள்லாம் கொடுத்தோம். அந்த புண்ணுல உள்ள சலத்தை எல்லாம் நீக்கிட்டோம். 3 நாள்ல அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. 2 வாரத்துல அவருடைய புண்ணு ஆறிடுச்சு. அந்த படத்தை கூட காட்டுறேன், நீங்களே பாருங்க. இப்ப வரைக்கும் அவர் சர்க்கரைக்கு கரெக்டா மாத்திரை சாப்பிட்றாரு. சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல இருக்கு. 3 மாசத்துக்கு ஒருக்க சரியா வந்துடுறாரு. இப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு வெறும் வயித்துல 130, உணவுக்கு பிறகு 178, 3 மாசம் ஆவரேஜ் HbA1c 7.8, கிரியேட்டினின் 0.6. இப்போ அவர் நல்லா இருக்கிறார். முதல்ல உணவை பற்றிய ஒரு புரிதலை அவருக்கு உருவாக்கணும். எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு நோயாளிக்கும் உணவை பற்றிய புரிதலை திருப்பி திருப்பி நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். எது புரதச்சத்து, எது மாவுச்சத்து. மாவுச்சத்து சாப்பிட்டா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கூடும், அதனால புரதச்சத்தை அதிகப்படுத்துங்க, மாவுச்சத்தை குறைங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் எங்க டயட்டீஷியன் சொல்லி அழகா புரிய வைப்பாங்க. சக்கரை மக்களுக்கு அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றப்பவே ஒரு வெறுப்பு வந்துருது. அதனால இயல்பா அவங்க சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் மாறுதல் பண்ணாலே போதுமானது. அந்த மாதிரி உணவுகள் வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யறதுக்கும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடணும்ல, அதனால சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது, செய்யறவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுத்திடக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த உணவுல சின்ன மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு காலை உணவுல ஒரு 3 இட்லி, அதோட கொஞ்சம் வேக வச்ச பயறு, அப்படி பயறு அவிக்க முடியலையா ஒரு வேக வச்ச முட்டை, வெள்ளைக்கரு மட்டும். இந்த மாதிரி காலை உணவை சாப்பிட்டாலே போதும். இதை செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஒண்ணுமே இல்லை. சர்க்கரையும் கூடாது, ஈஸியாவும் செஞ்சிடலாம், சாப்பிட்றலாம். இந்த மாதிரி காலை உணவை கொஞ்சம் மாத்திக்கிட்டாலே போதுமானது. மதிய உணவை எடுத்துக்கிறோம். நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன், சோறு பாதி காய்கறி பாதி. அந்த காய்கறியிலையும் 75% காய்கறி இருக்கிற மாதிரியும் 25% ஏதாவது ஒரு பயிர் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. இதனால சர்க்கரையும் கூடாது, உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அவருக்கு என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற பட்டியலையும் கொடுத்தேன், உங்கள்கிட்டையும் சொல்றேன். புடலங்காய், பாகற்காய், சுரக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், வாழைப்பூ, அவரைக்காய், நூக்கல், கொத்தவரங்காய், இது எல்லாத்தையும் சாப்பிடலாம். அடுத்து அப்படியே இரவு உணவுக்கு வர்றேன். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய சக்கரை சத்து குறைவா உள்ள பழம் சாப்பிடலாம். சக்கரை சத்து எதுல குறைவா இருக்கு? ஆப்பிள், மாதுளை, கொய்யா, பேரிக்காய், பிளம்ஸ், இந்த மாதிரி பழங்கள் எது கிடைக்குதோ அந்த பழங்கள்ல ஒரு அரைப்பழம் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு சிறுதானிய உணவால் செய்யப்பட்ட ரொட்டி அல்லது தோசை சாப்பிடலாம். இப்பெல்லாம் சிறுதானிய உணவை அரைச்சே பாக்கெட்ல கிடைக்குது, அதை வாங்கிக்கிறங்க. சிறுதானிய உணவுலையும் சர்க்கரை இருக்கு, சோறை விட இது மெதுவா ஜீரணமாகும். அதனால சர்க்கரையோட அளவு திடீர்னு கூடாம ஸ்லோவா கூடும். நைட்ல திடீர்னு சர்க்கரை குறையிறதுக்கும் வாய்ப்பில்லை, அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பில்லை. இந்த மாதிரி சிறுதானியத்தை சேர்த்துக்கிட்டாலும் அதுல பாதி அளவுக்கு காய்கறியும் பயிரும் இருக்கிற மாதிரி உணவை மாத்தி அமைச்சுக்கோங்க. இடைவேளை உணவா பழங்களும் சாப்பிடலாம். நெல்லிக்காய், நாவல் பழம், கொய்யாப்பழம், மாதுளை, ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, தர்பூசணி, பப்பாளி. தர்பூசணி, பப்பாளி ஒரு பீஸ் சாப்பிட்டா போதும். அசைவ உணவு சாப்பிடணும்னா வாரத்துக்கு 2 நாள் தாராளமா மீன் சாப்பிடலாம், வாரத்துக்கு 1 நாள் கோழி சாப்பிடலாம். எல்லாமே குழம்புல போட்டதா இருக்கட்டும், எண்ணெயில பொரிச்சது வேண்டாம். மீன் அல்லது கோழி சாப்பிட்றப்ப முதல்ல குழம்புல போட்ட மீனை எடுத்து 2 அல்லது 3 பீஸ் சாப்பிட்டுருங்க. கோழியா இருந்தாலும் 2-3 பீஸ் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 அல்லது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றப்ப சோத்தோட அளவு குறையும், சர்க்கரையும் கூடாது. இந்த மாதிரி உணவு முறையை தான் அவருக்கு புரிய வச்சோம். இதுல சாப்பிட்றதுல அவருக்கும் கஷ்டம் இல்லை, செய்யறவங்களுக்கும்
கஷ்டம் இல்லை. இப்போ நான் சொன்ன உணவில் காய்கறிகள் இருக்கு, பயிறு வகைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, சிறுதானிய உணவுகள் இருக்கு, அசைவ உணவுகள் இருக்கு. இதனால உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இதே மாதிரி உணவு முறையை நீங்களும் கடைபிடிங்க. சர்க்கரைக்கு கரெக்டாக மாத்திரை சாப்பிடுங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்த்து உங்களுடைய சர்க்கரையோட அளவு சரியா இருக்கா, உடம்பு எடை கரெக்டா இருக்கா, ப்ரெஷர் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்களும் 100 வயசு வாழ முடியும். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, சமச்சீரான உணவு முறைனா என்ன அப்படின்னு. இதுதான் சரியான சமச்சீரான உணவு முறை. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல 91% சுகர் பேஷண்ட்டுக்கு தெரியாத ரகசியங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க.